Preview. Hello friends, this is Manikandan, founder and CEO of LeTechs. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபோர்காஸ்ட் அண்ட் ப்ரிவியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான ப்ரிவியூ ஃபோர்காஸ்ட் பார்க்க போகிறதுக்கு முன்பாக இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டட் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ப்ரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ரோக்கர் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்மளுடைய லிங்க் மூலமாக அக்கௌண்ட்டை கிரியேட் ஆகிருக்கீங்க, நம்மளோட கிளைண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ட்ரேடிங் ஓரியன்டாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட்ஸ் வந்து தான் ஃப்ரீயாக தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபோர்காஸ்ட் பார்க்கறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் வந்து கிளியராக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ஃபோர்காஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபோர்காஸ்ட்டில் லாஸ்ட் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு மேஜர் டேட்டாஸ் இருந்தது, ஸோ அந்த கண்ட்ரியோடைய அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேஜர் டேட்டாஸ் எல்லாமே இருந்தது. அவங்களோட என்எஃபியாக இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ எல்லா டேட்டாஸும் லாஸ்ட் வீக் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு இருந்தது. ஸோ அதனால தான் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும் பொழுது ஃபண்டமெண்டல் டேட்டாஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ அதோடைய ரிசல்ட் போய் நீங்கள் வந்து சார்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க, இல்லை லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் நடந்த மூவ்மெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலுக்கு அதிகமான அட்டென்ஷன் நம்ம கொடுக்க சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்கோடைய வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேட்டாவுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னாக்கா வந்து ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருந்தது. சில டேட்டாஸ் வந்து இப்போ தான் பாசிட்டிவாகவும் சில டேட்டாஸ் வந்து நெகட்டிவாகவும் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேட்டாஸ் மேஜர் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலுமே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் ஸோ அந்த டேட்டாவுக்கு அகெயின்ஸ்டாக எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்லையும் அதர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் ட்ரெண்ட்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் தான் லாஸ்ட் வீக் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீக்கில் மேஜர் டேட்டாஸ் யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஜராக இந்த வீக் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கனடா டேட்டாஸ் தான் இருக்குது. அப்போ இந்த வீக்கில் நீங்கள் ஆஸ்திரேலியா அண்ட் கனடாவுக்கு மேஜர் டேட்டாஸ் நிறைய இருக்குது. ஸோ சொல்லப்போனால் முக்கியமாக அவங்களுடைய கேஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்குமே இருக்குது. 2 கண்ட்ரியோடைய வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கவர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டாவுடைய ரிசல்ட் மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த டேட்டாவுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டேட்டா ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து ஓரியன்டான கண்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. மற்ற யூரோப்பு, பவுண்டு, ஜாப்பனீஸ், ஸோ இந்த யூஎஸ் டாலர் இது ஓரியன்டான கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். நெக்ஸ்ட் கனடாவுக்கு ஒரு டேட்டா வருது அப்படின்னா கனடா டேட்டா வரும்பொழுது குரூட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ மற்றபடி இந்த வீக்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரிக்கு ஒரு டேட்டா வருதோ அது சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுங்களை விட்டுட்டு மற்ற ஸ்கிரிப்டுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஓரியன்டாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீக் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அதே போல் கனடாவாக இருக்கலாம். பேங்க் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சாக தான் இருக்கும். மற்றபடி வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்னர்ஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் இருக்குது. அந்த ஸ்பீச் டைமில் அவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட எக்கனாமிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் அவங்க வேர்ட்ஸ் வந்து அவங்களுடைய மவுத்துலேருந்து என்ன வேர்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பொறுத்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிஸோடைய டைரக்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டேட்டாஸ் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய டேட்டாஸ் எதுவுமே இல்லை, ஒரு 2 நாள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீக்கை பொறுத்த வரையிலும் ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் உங்களுக்கு என்ன உங்களோட டெக்னிக்கல் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரிசல்ட் சொன்னதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஃபோர்காஸ்ட் நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னீங்கன்னாக்க EURUSD. ஸோ EURUSD ஸோ இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீக்குங்களுடைய வீடியோஸையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள்.
ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். காரணம் என்ன அப்படிங்கன்னா, இதோடைய விஷயங்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதோடைய கண்டினியூஷனாக தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க போகிறோம். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு இதில் புரியல அப்படின்னா நீ சேனலில் போயிட்டு ப்ரீவியஸ் வீக்குங்களுடைய ஃபோர்காஸ்ட்டை பார்த்துட்டு இதையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ நம்ம வந்து இப்போ தான் EURUSD பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ தான் மார்க்கெட்டில் செல் ட்ரெண்ட் சொல்லியிருக்கிறோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டோடைய லாங் டைம் வந்து இப்போ தான் சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான். செல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அகைன் பாருங்க, இங்கே வந்து மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட். ஏன் இங்கே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது அப்படின்னாக்கா, மூவிங் ஆவரேஜ் 200ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகுது. சப்போர்ட் கிரியேட் ஆகி உங்களுக்கு கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு பாருங்க, அரௌண்ட் வந்து பார்த்தா ஒரு 190 பிப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான் இதோடைய டார்கெட் வரும். அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய கிளைண்டாக இருந்தால் அந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் 100ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் செல் சான்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஆவரேஜ் கேண்டில் சொல்லுவோம் நம்ம, கிட்டத்தட்ட அதோடைய டார்கெட்டும் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலயே EURUSDலேயே ஒரு டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக்கில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 300லேருந்து 350 பிப்ஸ் உங்களுக்கு வந்து டார்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னது போல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து தான் டவுன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்னு சொல்லக்கூடிய இந்த ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.0445 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இது ரீச் ஆகும். ஸோ இது ஏன் ரீச் ஆகும், இந்த டார்கெட் வரைக்கும் ஏன் இவ்வளோ தூரம் மார்க்கெட் செல்ட்ரு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் இதான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் ஆகிட்டு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டோட இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் நம்மளுடைய டார்கெட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ EURUSD பொறுத்த வரைக்கும் ஸோ அப்கமிங் இந்த வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தா ஹை வரும்போதெல்லாம் தாராளமாக செல் பண்ணுங்க. ஸோ இதோடைய எக்ஸ்டெண்டட் டார்கெட் அதிகபட்சமாக EURUSD எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க 1.0540 நியர்பை இந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னும் ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா டவுன் ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம். சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் EURUSD ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் EURUSD வந்து பொறுத்தவரைக்கும் செல் ட்ரெண்டில் ஹோல்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது GBPUSD. ஸோ GBPUSDயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டவுன் ட்ரெண்டை யார் சொன்னாங்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்டில் உங்களுக்கு இதோட எக்ஸ்டெண்டட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.2343 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுவும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்மளோட இனிஷியல் டார்கெட் ரீச் ஆகிட்டு செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1.2343 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ நீங்கள் GBPUSDயும் ஸோ இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் ஹை வரும்போது செல் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்கெட் அப் டு எக்ஸ்டெண்டட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு USDJPY. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸில் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ USDJPYல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம US டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ USDJPY நான் வந்து பை பண்ணலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வீக்காக தான் இருக்குது அப்படின்னாக்க அது வந்து அட்வைசபிள் இல்லை. USDJPY பொறுத்த வரைக்கும் ஹையில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்போல்லாம் கிரியேட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செல் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல் டார்கெட் ரீச் ஆகும். பட் பை வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்போ ரெசிஸ்டன்ஸ் வருதோ அப்போ செல் பண்ணலாம். கீழே சப்போர்ட் வரும்போது பை பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது, கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செல் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 1000லேருந்து 2000 பிப்ஸ் கீழே வந்து பார்த்தா எதிர்பார்க்க முடியும் ஒரு லாங் டேர்மில். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவல் நம்ம ப்ரீவியஸ் வீக் இந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு மேலே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வரும்பொழுது இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண முடியும். அப்போ USDJPY பொறுத்த வரைக்கும் ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளாரே தான் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணுங்கள், கீழே வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது EURJPY. ஸோ EURJPY நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஷார்ட் டேர்மில்.
நீங்க லாங் டைம் டார்கெட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த 154 அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு பிரைஸ் ஜோன் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆனாதான் நம்ம லாங் டைம்ல நம்ம வந்து எப்படி USDJPYக்கு சொன்னோமோ ஒரு 1000-2000 பிப்ஸ் சொன்னோமோ அதே போல EURJPYக்கும் ஒரு 1000-2000 பிப்ஸ் வந்து கீழே டார்கெட் எதிர்பார்க்க முடியும். அப்போ அது இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகணும். பட் நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ திரும்ப நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் வித் வந்து செல் என்ட்ரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நம்மளோட ட்ரேடர்ஸ் நிறைய பேர் செல் பண்ணிடுறீங்க. செல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் டார்கெட் 267 பிப்ஸ், அரௌண்ட் ஒரு 270 பிப்ஸ் உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனது. ப்ரீவியஸ் வந்து பார்த்தா ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க ஸோ 154 வரைக்கும் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் எதிர்பார்க்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா EURJPY அப்கமிங் வீக்ஸில் செல் ட்ரெண்ட் எதிர்பார்க்க தான் சான்சஸ் இருக்கு. பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் கிளியராக பிரேக் அவுட் ஆகணும். சரிங்களா? ஸோ இங்கே வரும் இந்த ஜோனும் உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது, டெய்லி கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நான் சொன்னது போல 1000லேருந்து 2000 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் லாங் டேர்மில் எதிர்பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது GBPJPY. ஸோ GBPJPY நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்பொழுது இந்த சப்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சப்போர்ட் மேலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் அவுட்டே ஆகலை. பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஃப்ரைடே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பேரும் ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மினிமம் டார்கெட் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ லாங் டைமில் நீங்கள் வந்து டார்கெட் எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து கிளியராக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் 1000லேருந்து 2000 பிப்ஸ் கீழே எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்மில் பார்க்கும் பொழுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கீழே இருந்துட்டு இருக்கு. அகைன் திரும்ப போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எடுக்கும்போது செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது EURJPY, EURAUD. EURAUD வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தா செல் எதிர்பார்க்கலாம். ஸோ சேம் வந்து பார்த்தா இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகி திரும்ப போய் ரெசன்ஸ் சான்ஸ் எடுத்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அகைன் திரும்ப வந்து பார்த்தா இந்த ஒரு அப் ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட் ஜோனில் உங்களுக்கு வந்து பார்த்தா இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் டார்கெட் இந்த சப்போர்ட் அப் ட்ரெண்ட் லாங் டேர்ம் சப்போர்ட் வந்து இருக்கு இல்லையா, ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த டார்கெட் வரும். இந்த ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இது. ஓகேங்களா? ஸோ அப்போ EURAUD பொறுத்தவரையிலும் அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பை எதுவும் பண்ணிடாதீங்க, செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். செல்லு நான் சொன்னதை போல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியர்பை உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டில் இருந்துட்டு இருக்கு. இது கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இந்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் எதிர்பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஜோன் வரும். இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் இந்த டார்கெட்டாக இருக்கும். இந்த ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ அப்போ நம்ம EURAUD பொறுத்தவரையிலும் நீங்கள் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் ஹோல்டு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது AUDUSD. ஸோ AUDUSD நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம AUDUSD பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பை சான்ஸ் கிடைக்குதோ அப்போ பை பண்ணுங்க, செல் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா AUDUSDக்கு ஒரு மேஜரான டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால AUDUSD நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் AUDUSD வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பட் வெயிட் அண்ட் சீ, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷனில் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது. இன்னொன்று உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த ஒரு சேனல்குள்ளாரே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆனது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பிறகு ரிவர்ஸ் ஆயிருக்கு. பட் இங்கே உங்களுக்கு இப்போ கரண்ட்ல இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்க ஒரு டவுன் ட்ரெண்டோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வந்து இந்த 1892 அல்ல 1893 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரைஸ் ஜோனை மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்க முடியும். சரிங்களா?
ஸோ ஆனால் நமக்கு வந்து என்னன்னா இந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் ஆகணும். இப்போ கரண்ட்லியும் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கு. அப்போ கோல்டு என்னோட ப்ரொடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ஸில் செல் ஆகும். சரிங்களா? ஸோ செல் ஆகும் பொழுது ஈவன் இப்போ இருக்கக்கூடியது ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மினிமம் டார்கெட், இன்ஸ்டன்ட் டார்கெட், இனிஷியல் டார்கெட் இந்த ஜோன் வரும். ப்ரீவியஸ் லோ நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த லோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் வரும். ஸோ இங்கே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாத சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேயே செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு இது சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஜோன் பிரேக் ஆனிச்சுன்னா நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில்வர். ஸோ சில்வரும் அதே மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்தவரையில் வந்து நான் சொன்னது போல் என்எஃப்பி இந்த மாதிரியான மேஜர் டேட்டாஸ் எல்லாம் இருந்ததுனால வீக்கோடைய இனிஷியல் டைமில் உங்களோட டாலர் வீக்காக இருந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ரிசல்ட் வர டைமில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் லாஸ்ட் வீக் இனிஷியல் உங்களுக்கு பை ஆனதுனால ஒரு மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகிட்டு கிட்டத்தட்ட வீக் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் செட்டப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னாக்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். ஸோ சில்வர் செல் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் லோ வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் 22.27 அல்லது 30 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஜோன் தான் இனிஷியல் டார்கெட்டாக நமக்கு இருக்கும். அந்த ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் 21 இந்த ஜோன் வரைக்கும் 20 ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்மில் கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ ஹை வரும்போதெல்லாம் கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், நீங்கள் செல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டபுளான ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆயில். ஸோ ஆயில் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ப்ரீவியஸ் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்ட்டு. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டோடைய ஒரு ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இப்போ தான் பிரேக் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு அப் ஆகும், பை ஆகும் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஆயிலோட எல்லாரோடைய ஃபோர்காஸ்டும் டவுனு. பட் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இப்போ தான் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். சேம் அதுதான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நல்ல மூமெண்ட். ஸோ $80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஞ்சிலேருந்து $86 அப்படின்னு சொல்லிட்டு $6 லாஸ்ட் வீக் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துருக்கு. ஸோ இதோடைய எக்ஸ்டெண்டட் டார்கெட் அப் டு இது வரைக்கும் மார்க்கெட் போகும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னா $94 வரைக்கும் உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து பை ஆகிறதான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ஸ்லையும் இது வந்து பை ஆகிறதான சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சொல்லக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கான்செப்ட் பிரகாரம் நம்ம இங்கே வந்து பை சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் நியர்பை ஒரு $10 உங்களுக்கு கொடுத்தது. ஸோ அந்த ட்ரேட் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப மார்க்கெட் வந்து 94 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கும். ஸோ அதுதான் இப்போ மார்க்கெட் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 86 94 ஒரு $8 உங்களுக்கு மேலே போகணும். மேபி இதை ஒரு அப்கமிங் வீக்ஸில் உங்களுக்கு ரீச் ஆகாத சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆயில் பொறுத்தவரையில் லோ வரும்போது பை பண்ணுங்க, செல் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஸ்கிரிப்டுங்களுக்கான டெக்னிக்கல் ப்ரிவியூ தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது நீங்கள் ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கான டெக்னிக்கல் ப்ரிவியூ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த வீக் இந்த ஸ்கிரிப்டுங்களுக்கான அப்டேட்ஸ் மட்டும் தான் ரெகுலராக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்ஸ் தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.